தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் நிகழ்ச்சியை பார்த்துட்டு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்றைய நிகழ்ச்சியில நாம ஒரு முக்கியமான விஷயத்தை தான் பேச போறோம். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா, நிறைய விஷயங்களை நம்ம ஞாபகப்படுத்த போறோம். நிறைய சாதனையாளர்களை பத்தி பேசி அவர்களை பத்தி நாம தெரிஞ்சுக்க போறோம். யார் அந்த சாதனையாளர்கள்? காலங்காலமா எல்லா விஷயத்திலுமே எல்லாருமே ஏதோ ஒரு சாதனையை படைச்சிருக்கிறாங்க. அப்படி சாதனை படைத்தவர்கள் நிறைய பேரை நம்ம மறந்துட்டு இருக்கிறோம், இல்ல ஞாபகம் வச்சுக்கலாம இருக்கிறோம். அவர்களை எல்லாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு தொகுத்து வழங்குகிறேன். இந்த நிகழ்ச்சியில முதலாக நாம் எடுத்துக்கொள்ள போகக்கூடிய ஒரு நபர், நம்ம அவரை ஞாபகப்படுத்திக்க போறோம். அவர் யாரு, எப்படிப்பட்டவர், என்ன சாதனை படைச்சாரு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அப்படிப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா, திரைப்பட நடிகர், முன்னாள் நடிகர், மிக சிறந்த நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர் என்றெல்லாம் வாழ்க்கையிலே சாதனைகளை படைத்த எஸ்.வி. ரங்கராவ் அவர்கள் தான். எஸ்.வி. ரங்கராவ் அவர்கள் ஆந்திர மாநிலத்தில் கிருஷ்ணா நகர்ல நுஸ்மித் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் லட்சுமி நரசிம்மா மற்றும் கோட்டீஸ்வரா தம்பதிக்கு மகனாக 1918ஆம் வருடம் பிறந்தார். யாரு? எஸ்.வி. ரங்கராவ். இவர் சினிமாவில் நடிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம்லாம் ஆரம்பத்தில் இல்லை. அதுக்கப்புறம் நிறைய படங்களை பார்த்து ஒரு புதுவிதமான ஒரு நடிப்பை நம்ம சினிமாவில் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் படத்தில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணார். அப்படி முயற்சி பண்ணும்போது ஒரு படத்தில் சின்ன ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கு. அந்த படத்தில் நடிச்சாரு. அது அந்த அளவுக்கு பேசப்படலை. அதுக்கப்புறம் அவர் நடித்த ஒரு படம், என்.டி. ராமராவ் நடிச்சாரு, பாதாள பைரவி அப்படிங்கிற ஒரு படம். அந்த படத்தில் நடிச்சு மந்திரவாதி நடிச்சிருப்பார். நடிச்ச படம், அந்த படம் பெரிய ஹிட். என்.டி. ராமராவ் ஹீரோ, இவர் மந்திரவாதி மட்டும் இல்ல, படத்தோட வில்லனும் தான். மிக பெரிய லெவலில் பேசப்பட்ட படம். அந்த படத்தில் பெரிய ஹிட் ஆகிட்டாரு ரங்கராவ். அப்புறம் ஆந்திரா முழுக்க ரங்கராவுடைய பெருமை கொடிகட்டி பறக்க தொடங்கியது. அப்போ அவர் நிறைய படங்கள் குவிய ஆரம்பிச்சு. நிறைய படங்கள் குவிய ஆரம்பிச்சு. அந்த தெலுங்கு படங்கள் தமிழ்ல டப் பண்ணி விட ஆரம்பிச்சாங்க. அப்படி தமிழை டப் பண்ணி விட ஆரம்பிச்சு தமிழ் படங்கள்லயும் அவருக்கு வாய்ப்புகள் வர தொடங்கியது. அவர் தமிழ் படங்கள்லயும் வாய்ப்புகள் நிறைய வர தொடங்கிய காலகட்டம் எப்பனாக்கா, மாயா பஜார் அப்படின்னு ஒரு படம் பண்ணார். அதுல கடோத்கஜிங்கிற ஒரு கதாபாத்திரத்துல மிக சிறப்பான மாயாஜாலங்கள்லாம் செஞ்சு அற்புதமான ஒரு நடிப்பு கொடுத்துருப்பாரு. அந்த படத்துல ஜெமினி கணேசன், சாவித்திரி எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. ஆனா அத்தனை பேர் நடிப்பையும் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் ரங்கராவோட நடிப்பு. அதுல ஒரு பாடல் பண்ணுவார் பாருங்க. அந்த பாட்டு இன்னைய வரைக்கும் எல்லாமே ரசிக்கக்கூடிய ஒரு பாடலாக இருந்தார். அப்படி என்ன, ஒரு துரியோதனனுடைய மகனுக்கும் சுபத்திரைக்கும் கல்யாணம் முடிவு பண்ணி ஒரு பெரிய மண்டபத்தை உருவாக்கி வச்சிருப்பாங்க. அங்க சமையல் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த சாப்பாட்டை பூரா இவருக்கே உட்காந்து சாப்பிடுறாரு. ஒரு பாடல் பாடிக்கிட்டே, கல்யாண சமையல் சாதம், காய் கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம், இதுவே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி ஒரு பாடல். அந்த பாடல்ல பாடி அவ்வளவு சிறப்பா நடிச்சு மிகப்பெரிய லெவலில் வளர ஆரம்பிச்சாரு. அப்புறம் தமிழ்ல பாத்தீங்கன்னா பேசும் தெய்வம் ஒரு படத்தில் வச்சிருப்பாரு. சிவாஜி கணேசனுக்கு அப்பாவா நடிச்சிருப்பாரு. அதுல ஸ்ட்ரெயிட்டா வெங்கடாஜலபதி பேசுவார். பெருமாள் திருப்பதி பெருமாள் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட ஸ்ட்ரெயிட்டா பேசுவார். அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் சிறப்பா பண்ணிருப்பார். எம்ஜிஆர் நடிச்ச படத்துல எங்க வீட்டு பிள்ளை, அல்ல சரோஜதேவிக்கு அப்பாவா இருப்பாரு. ரொம்ப கேஷுவலான ஒரு தந்தை, நாகரிகமான ஒரு பெண்ணை வளர்த்து வச்சிருக்காரு. அந்த பெண்ணுகிட்ட எப்படி பழகணும், ஊர்ல ஒரு பெரிய மனுஷனா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அவ்வளவு அற்புதமா பண்ணி வச்சிருப்பாரு. இப்படி அவருடைய நடிச்ச படங்கள் எல்லாத்தையுமே அவ்வளவு அருமையான படங்கள்லாம் பார்த்து சொல்லிக்கிட்டே போயிட்டே இருந்தோம். அவ்வளவு படங்கள் அவர் நடிச்சிருக்காரு. அன்பு சகோதரர்கள் அப்படின்னு ஒரு படம். அதுல அவர் தான் அந்த குடும்பத்தோட தலைமகனாக நடிச்சிருப்பாரு. அவருக்கு 3 தம்பிங்க. அவ்வளவு அருமையா அந்த படம் நடிச்சிருப்பாரு. இப்படி ரங்கராவை பத்தி நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். ஏன்னா அவ்வளவு படங்கள்ல நடிச்சிருக்காரு. தமிழ்ல மட்டும் ஒரு 54 படம் நடிச்சிருக்காரு. தெலுங்குல ஒரு 110 படம் நடிச்சிருக்காரு.
மொத்தத்தில் ஒரு 164 படம் நடிச்சு தன்னுடைய சாதனையை தமிழக மக்களுக்கும் ஆந்திர மக்களுக்கும் நிலைநிறுத்தி காட்டியவர் தான் எஸ் வி ரங்காராவ் அவர்கள். அவரை பத்தி இந்த நிகழ்ச்சியில நாம ஓரளவு தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் அவரை பத்தி இருக்குது. அதை அவருடைய புத்தகங்கள்ல பார்த்து நம்ம நிறைய புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா நீங்க அவரை பத்தி நிறைய படிக்கணும். அவருடைய வாழ்க்கையில என்னென்ன விதத்தில் அவர் சாதனை படிச்சாங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்படி நீங்க தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காக இந்த நிகழ்ச்சி அடித்தளமாக உங்களுக்கு அமைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அதனால இந்த நிகழ்ச்சியில நம்ம ரங்காராவ் அவர்களை பற்றி மிக நன்றாக தெரிந்து கொண்டோம். தொடர்ந்து ஒரு நிகழ்ச்சிகளில் முக்கியமான சாதனையாளர்கள், சினிமா துறையில மட்டுமல்ல மற்ற துறைகளிலும் சாதனை படைத்த சாதனையாளர்களை பற்றி இந்த நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். அதனால்தான் இந்த நிகழ்ச்சிக்கு மறக்க முடியுமா என்ற ஒரு தலைப்பை கொடுத்து இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றோம். இந்த மறக்க முடியுமா என்ற இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள், பல சாதனையாளர்களை தெரிந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.